உனக்கு வயசு என்ன இருக்கும்? எங்க தேசத்தோட வயசு இருக்குமா? இருக்கும். ரொம்ப நாளா இருக்கிறீல்ல, அவ்வளவு வயசா இன்னும் நீ தளபலா எப்படி? அது எல்லாம் அமிர்தபானம் தான் காரணம். அமிர்தம் அமிர்தம் அமிர்தம். அந்த அமிர்தத்தை ஒரு தலைவலி தலை பாட்டில போட்டு கொடுக்குறியா? நான் அவ்வளவுக்கு எடுத்துட்டு போறேன். நீ சாப்பிட போகிறாயா? எனக்கு அவ்வளவு பெரிய பேராசை எல்லாம் கிடையாதுங்க. எங்க ஊர்ல சில நல்லவங்க இருக்காங்க. இந்த அமிர்தத்தை கொண்டுட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப நாள் உயிரோட இருப்பாங்க. எங்க தேசம் நல்லபடியா இருக்கும். அப்படிதே பெரிய தேசபக்தனாக இருக்கிறாயே. என்னுடைய தேசபக்திக்கு உரம் போட்ட பெருந்தலைவரே இங்கதானுங்களா இருக்காரு. ஐயோ, உங்களை கேள்வி மேல கேள்வியா கேட்கணும்னு எனக்கு துடிக்குது. ஆமா, குழந்தைய ஆசையா தானே பெறுவீங்க. அம்போன்னு பூலோகத்துல ஏன் விட்டுட்டு வந்துடுறீங்க? தாய்மை என்ன உங்களுக்கு பிடிக்காதா? பெண்ணின் பெருமையே தாய்மையில் தானப்பா இருக்கிறது. அப்புறம் ஏன் குழந்தைய அவாய்ட் பண்றீங்க? எனக்கு தெரியுது. இந்த தேவர்கள்லாம் ஜல்சா பண்றதுக்கு கேமரா ஆடணும் இல்ல, குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு ஆடினா எப்படி? ஏன் அம்மா, ஏன் சாமி, ஏன் காசு, ஏன் தாடி லோட் இருக்கா? தாடி லோட் இருக்கா? என்னை வேதனைப்படுத்தாதே. வாட் a pathetic life. வெளிய பாக்குறதுக்கு தான் இருக்கீங்களே தவிர வாழ்க்கை ரொம்ப கட்டளவாகுது. என்ன செய்வது? பூலோகத்து பத்தினிகளை பார்க்கும் பொழுது எங்கள் இதயம் பத்தி எரிகிறது. அமிர்தம் சாப்பிட்டோமே தவிர வாழ்க்கை வெறும் விஷம்தான். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றால் எங்களுக்கு சாதே கிடையாது. அப்படியே சும்மா இருக்கீங்க? பொங்கி எழுங்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கோ, புரட்சி உண்டாக்குங்கோ. அந்த இந்தியனை உன்னை தலைக்கு இழுத்து வரும்படி தேவராஜனின் கட்டளை. இழுத்துக்கிட்டு போவியா? பட் பொம்பளை கிட்ட மரியாதை இல்லாம பேசுற நீ ப்ரொசீஜரை எங்க ஊர் போலீஸ் கிட்ட கத்துக்க. வாரண்ட் இல்லாம சாதாரண ஆளை கூட நீ இழுத்துட்டு போக முடியாது. வாயை மூடு.